தமிழ் கூறும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம். இன்று நாம் காண இருக்கின்ற ஜோதிட தலைப்பு சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம்னாலே நரசிம்மர் அப்படிங்கிறது தெரியும். சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு இந்த ஒரே நேர்கோட்டில் இருக்கிற சிங்கிரிக்குடி, பூவரசங்குப்பம், பரிக்கல், நரசிம்மரை வழிபடுவது சிறப்பு அப்படின்ட்டு தமிழகம் மட்டுமல்ல தென்னகத்திலும் இந்தியாவிலிருந்தும் நிறைய அன்பர்கள் வந்து தரிசனம் செய்துவிட்டு செல்வார்கள். சுவாதி நட்சத்திரம் அநேகம் பேரை கவர்ந்து ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உடையவர். உணவு விஷயத்தில் அலாதி ஆர்வம் ஈடுபாடு உடையவர். நன்மைகளை செய்யும் அருள் வழங்கும் தேவதைகளை பூஜித்து பலன்களை பெறக்கூடியவர். அப்படி என்றால் என்ன? ஆன்மீகத்தில் ஆர்வம் ஈடுபாடு உடையவர். தன்னுடைய சொந்த விருப்பம் பூர்த்தி அடைவதற்காக முழு முயற்சியுடன் செயல்படக்கூடியவர். மதிப்பு மிகுந்தவர்களுக்கு அன்பானவராக திகழக்கூடியவர். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடியவர். பெற்றோரை மகிழ்விக்கக்கூடியவர். விசுவாசமானவர். தேகபலம் உடையவர். இடம் பொருள் அறிந்து பேசக்கூடியவர். போராட்ட குணம் உடையவர். தன்னலம் கருதாது பொது நலத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர். சுவாதி நட்சத்திரத்தின் விருட்சம் மருதமரம். மருதமலை முருகன், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், நயினார் கோவில், நாகநாதர் கோவில். இங்கே சுவாதி நட்சத்திரம் அன்று சென்று வழிபடுவது சிறப்பு. சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் வீரம் தீரம் உடையவர்கள், பராக்கிரமசாலிகளாக திகழக்கூடியவர்கள். கனவுகள் இவர்களுக்கு அதிகம் வரும். அதுவும் சந்திரனுடன் ராகு கேது சம்பந்தப்பட்டால் கனவில் பாம்பு தொல்லைகள் அதிகம் இருக்கும். அறிவாற்றல் உண்டு. மெய்யறிவு உடையவர். சமுதாயத்தில் பெரிய மனிதர்களுடைய அன்பும் நட்பும் ஆதாயமும் கிட்டும். நன்றாக படித்த மேதையாக தனது படிப்பின் மூலமாக புகழ் அடையக்கூடியவராக திகழ்வார்கள். சொற்பொழிவாளராக திகழ்வார்கள். பொதுவாக அமைதியான இன்பமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எண்ணுவார்கள். அடுத்து சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம். உறுதியானவர். சொல்லாற்றல் மிகுந்தவர். அறிவாற்றல் உடையவர். செயல்திறன் மிகுந்தவர். சத்தியவான். நீதிக்கும் நேர்மைக்கும் சத்தியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். அதுவும் துலாம் லக்னத்தில் பிறந்து சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களாக, சட்டம் இயற்றக்கூடியவர்களாக திகழ்வார்கள். நிறைய ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக திகழ்வார்கள். இரண்டாம் பாதத்தில், அதாவது சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருந்தால் அதீத காம போகம் உடையவர்களாக இருப்பார்கள். அடுத்தது சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம். ஆயுத பயிற்சி எடுக்கக்கூடியவர்களாக, விளையாட்டு வீரர்களாக திகழக்கூடியவர்கள். இந்த துலாம் ராசியில் ராகு கேது சனி சம்பந்தப்பட்டு இருந்தால் குரூரமானவராக, கொடுமைக்காரராக இருப்பார்கள். புதன் நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பு மிகுந்த அதிகாரியாக இருப்பார்.
சண்டை மூட்டக்கூடியவராக, கலக பிரியர்களாகவும் இருப்பார்கள். அடுத்து சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். பேச்சு திறன் உடையவர், கோபம் மிகுந்தவர், கலகப்பிரியர், பண்புடையவர், பாலுணர்வு மிகுந்தவர், கள்ளம் கபடம் சூதுவாது தெரிந்து வைத்திருப்பார். சுவாதி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும், சற்று விலகி இருக்க வேண்டியது அவசியம். அதே போல புரட்டாதி நட்சத்திரக்காரர்களிடம் அந்தரங்க விஷயத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களிடம் வரவு செலவில் கவனம் தேவை. பரணி பூரம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் மூலமாக அன்பும் நட்பும் ஆதாயமும் கிட்டும். கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மூலமாக சில சங்கடங்கள் கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடும், கவனம் தேவை. ஒரு நட்சத்திரத்திற்கு பலன் இது இருப்பினும் கிரக அடைவு, இதர கிரக சேர்க்கை, பார்வை, லக்ன ரீதியில் பலன்கள் நுட்பமாக மாறுபடும். உங்கள் ஜாதகத்திற்கான பலன்களை உங்களுடைய ஜாதக விவரத்தை அடியனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் 9629159717, அதாவது 96 29 15 97 17 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர், ராசி, நட்சத்திர, லக்னம், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், ஊர் விவரத்தை குறிப்பிட்டு தகுந்த கால அவகாசம் தட்சணையின் பேரில் தகுந்த ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமார். வாழ்க வளமுடன்.